இந்த சம்மர் வெயில்ல எந்த ஒரு காய்கறியுமே வளர திணற டைம்ல இந்த ஒரு மிளகா மட்டும் நல்லா கொத்து கொத்தாவே காய்ச்சிட்டு இருக்குது. இது என்ன வெரைட்டினா கருப்பு மிளகா தான். ஒரு கருப்பு மிளகா எல்லாமே சிவப்பு மிளகாவே மாறிடுச்சு. என்னன்னா எல்லாமே பழுத்து வந்து விதைக்கு தான் விட்டுருந்தோம். எல்லாமே பழுத்து விதைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மட்டுமா கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இந்த காந்தாரி மிளகாயில் 2 வெரைட்டியும் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா லாங் சில்லி அந்த ஒரு வெரைட்டியுமே எல்லாமே பழுத்து வந்து விதைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் முக்கியமாக இந்த கருப்பு மிளகாய் மட்டும் ஒரு 6 செடி வச்சிருந்தோம். அந்த 6 செடியிலுமே நல்லா கொத்து கொத்து அந்த கிளை வந்து உடச்சிட்டு விடுற அளவுக்கு வந்து காய் வந்து இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாடி தோட்டத்தில் காய்ச்ச மிளகா வெரைட்டியில் இந்த ஒரு வெரைட்டி தான் அதிகமான காய் வந்து கொடுத்துருக்கு. அந்த காந்தாரி மிளகாய் அடுத்தது நல்லாவே வந்து காய் வந்து பறிக்க வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு 2-3 அறுவடை வந்து விதைக்காக தனியாக வந்துட்டு பறிச்சிருந்தோம். அது பறிச்சு ஒரு 15 நாள் பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த மிளகாயுமே பழுத்து விதைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இருந்த எல்லா மிளகாயும் பறிச்சதுக்கு அப்புறம் செடியை பார்த்தீங்கன்னா திருப்பதியில மொட்டை அடிச்சுட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. கருப்பு மிளகா அறுவடை பண்ணல இந்த வாட்டி ஒரு கூட நிறைய அறுவடை வந்து கிடைச்சிருந்தது. இது தொடர்ந்து வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லாங் சில்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரி மிளகா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறுவடை வந்து பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாமே வந்து விதைக்கு வந்து ரெடி ஆகி ஃபுல்லாக வந்து காஞ்சி செடியிலேருந்து கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மிளகா வெரைட்டியோட விதை வேணும்னா தேசிகடை.in வெப்சைட்டில் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்.